வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கலக்கா கொட்டை சுண்டல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சுண்டலுக்கு பச்சை கலக்கா தான் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சா கலக்கா கொட்டை வந்து வெந்துடும். இப்போ நான் அதுதான் செய்ய போகிறேன். இப்போ இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்த்துடலாம். தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். பூண்டு வந்து நான் தேங்காயிலே வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கலக்கா வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு கலக்கா. இப்போது நம்ம ஒரு வானல் வச்சு தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்து கொஞ்சம் செவந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற கலக்காவை எடுத்து போட்டுக்கலாம். நடுவில் என்னால் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியலைங்க. பசங்க கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கலக்காவை எடுத்து கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கலக்காவில் உப்பு போட்டுட்டோம். அதனால் தனியாக நம்ம உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கலக்கா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயும் பூண்டும் போட்டு கலக்கி விட்டுடலாம். இதில் நீங்கள் வேணும்னா கேரட் கூட திருகி போட்டுக்கலாம். மாங்காவும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதெல்லாம் சேர்த்திக்குங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவும் போடல, ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடான கலக்கா கொட்டை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கலக்காவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், முக்கியமாக இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து இதை சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.